ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 852வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போவும் மாதிரி நிறைய அப்டேட்ஸோட வந்துருங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 10 இந்தியாவோட லான்ச் டேட் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் கேட்டுருந்தா ஒன்ப்ளஸோட நாட் 3 இது வந்து எப்போ லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. போக்கோவோட X5 இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில், அதுபோக இந்தியாவில் டைப் சியை மேனிட்ரி ஆக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்தியாவில் டைப் சி போர்ட் 2025 மார்ச்லேருந்து கண்டிப்பாக இருக்கணும், எல்லா மொபைலையும் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு சில மொபைல்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து விலக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். என்னடா இதுக்கு தான் பழைய மாதிரி இருந்துட்டு போயிருக்கலாமே, பழைய மாதிரி இருக்கும்போதும் ஒரு சில மொபைலுக்கு மட்டும்தான் டைப் சி வராமல் இருந்தது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஃபோன்ஸ், அதாவது பட்டன் ஃபோன்ஸ்க்கு டைப் சி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, வேரபிள்ஸ் கையில் கட்டுற மாதிரியான ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு டைப் சி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மொபைல்ஸ், கேமராஸ், வேற என்னென்ன இந்த மாதிரி சார்ஜிங் பண்ணுற மாதிரி இருக்க குட்டி குட்டி டிவைஸ்லாம் டைப் சி போர்ட்டோட வரணும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அஃபீஷியலாக அதுக்கான நோட்டீஸ் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா தெளிவாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த அப்டேட், போகோவோட Poco F5 Pro. இந்த மொபைல் என்ன மொபைலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ IMEI டேட்டா பேஸோட லிஸ்டிங் வந்திருக்கு. இதனால இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெட்மியோட K60 அப்படின்னு வந்த மொபைல் தான் குளோபலாக Poco F5 Pro அப்படின்னு வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து அந்த ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ஒரு மொபைல் வந்தது. சேம் மொபைல் தான் Poco F5 Pro அப்படின்ற நேம்ல வரப்போகுதான். அடுத்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா. இது வந்து ஆப்பிளுக்கு ரொம்ப பெரிய ஹிட்னு சொல்லலாம். 90,000 ரூபாய் இருந்தாலும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல். இதில் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேங்க, 1.94 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 2 இன்ச் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இதை விட 2024 வரப்போகிற அல்ட்ரா வேரியன்ட்ல பெரிய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு தெரியல. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது கையில் கிட்டுற வாட்ச்டா, இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ஏற்கனவே 2 இன்ச்சு கொண்டு வந்துட்டேன், இன்னும் பெருசாக போனால் அது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோன் மாதிரி ஆயிரும், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்மார்ட் வாட்சில் டிஸ்பிளே பெருசாகிட்டு போகிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து போகோவோட C50 அப்படின்ற மொபைல் இப்போ லான்ச் ஆயிருக்கு. நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, ரெட்மியோட ரெட்மி 12C இந்த மொபைல் தான் Poco C50 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தப்பாக சொல்லிட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து ரெட்மியோட ரெட்மி 12C அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகோவோட ஒரு ஃபோனாக தான் வருது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ரெட்மி போகோவோட Poco C50 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய மொபைல்லாம் இல்லைங்க. இந்த மொபைலில் 6.52 இன்ச்சஸ்க்கான HD டிஸ்பிளே, மீடியாடெக்கோட A22 அப்படின்ற ப்ராசஸர், 2GB அல்லது 3GB ரேம் வேரியண்ட்டில் இருக்குது. 8 MPக்கான மெயின் கேமரா, 5000 mAh பேட்டரி, 10 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் 3GB 32GB 6500 ரூபாய் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை யோசிச்சு பார்க்கலாம். அடுத்து ரியல்மியோட Realme 10 இதனோட லான்ச் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வர 9ஆம் தேதி லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இதை பற்றின ஸ்பெக்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மொபைல் வந்து மீடியாடெக்கோட G99 அப்படின்ற ப்ராசஸரோட ஒரு 4G மொபைலாக வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து 90Hz AMOLED டிஸ்பிளேயோட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது போக டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிசைன் நல்லா இருந்து இதுக்கு? இங்கே வெறும் G99 வச்சுட்டு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் ப்ரைஸிங் மட்டும் ஒரு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, கேமராவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு வைங்க, ஓகே ஒரு நல்ல டீல்டா, 5Gயை தாண்டி இதை வாங்கலாம் அப்படின்னு தோன்ற வைக்கிற வகையில் இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போமே. அடுத்து உங்களுக்கு வந்து Poco X5 இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ ஒரு சில லீக்ஸ் வந்துருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் ரெட்மி Note 12 5G அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. இது வந்து சைனாவில் லான்ச் ஆக போகிற வேரியண்ட்லேருந்து ஒரு சில மாற்றங்களோட வரும் அப்படின்னு சொல்றாங்க. சேம் மொபைல், அதே மொபைல், அதாவது இந்தியாவில் லான்ச் ஆக போற ரெட்மியோட ரெட்மி Note 12 5G தான் போகோவோட Poco X5 அப்படின்னு லான்ச் ஆகுமா. இந்தியா லான்ச் ஆகுதான்னு தெரியல. கண்டிப்பாக குளோபல் கண்ட்ரீஸ்ல இப்படி தான் லான்ச் ஆக போகுது. இந்தியாவிலுமே நிறைய டைம் அந்த மாதிரி ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்கு. அடுத்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன், OnePlus நாட் 3 என்னாச்சு, எப்போ வரும், எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது வர்றதுக்கான ஒரு குட்டி சாத்தியக்கூறுகள் தெரிய வந்திருக்குங்க. என்னன்னா, இப்போ வந்து வர February 4ஆம் தேதி நினைக்கிறேன்
நினைக்கிறேன். OnePlusோட 11 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. 11 லான்ச் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து ஒரே மாதத்தில் நாடோட 2 மொபைல், அதாவது மார்ச்சில் நாடோட 2 மொபைல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. என்னென்ன மொபைல் அப்படின்ற தெளிவான டீட்டெயில் கிடைக்கல அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்சு இது வந்து OnePlusோட Nord 3 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. அது போக செகண்ட் மொபைல் பற்றி எதுவுமே தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து OnePlusோட Nord CE3 இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து டீல் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தா பெருசு ஆஃபர்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு நல்ல ஆஃபராக இருக்கணும் ஷேர் பண்ணும்போது அது மொக்க ஆஃபராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணல. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. டீல் ஆஃப் த டேக்கு ஏதாவது டீல்ஸ் கிடச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.